என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் இன்னைக்கு குடமிளகாய் சாதம் செய்யலான்னு இருக்கிறேங்க. அதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அது என்னென்னு பார்த்தா கொத்தமல்லி 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேங்க. அதேமாரி கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், வரமிளகாய். நம்ம வந்து குடமிளகாய் சாதம் செய்யணும். காரம் இருக்காது, ஆனால் கம்மியாக காரம் இருக்கும் இல்லைங்களா, அதனால் எனக்கு இதே காரம் போதும்னு சொல்லி நான் ஒரு 2 மிளகாய் மட்டும் குட்டி மிளகாயை வச்சுருக்கிறேன். இப்போ இதெல்லாம் வறுத்துக்கிட்டு வந்துடலாங்க. இது வந்து அப்படியே ட்ரையாகவே அப்படியே வறுத்துக்கலாங்க. வறுத்து பொடி பண்ணிக்கலாம். இப்போ இனி குடமிளகா சாதத்துக்கு இதெல்லாம் தாளிச்சிடலாங்களா. ஒரே ஒரு குடமிளகா எடுத்துருக்குறேங்க. தக்காளி வந்து எந்த ஒரு சாதத்துக்கும் கொஞ்சம் புளிப்பு ஒன்று இல்லைங்களா, அதனால் ஒரு சின்ன தக்காளியை 1 எடுத்துருக்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் பேஸ்ட்டு, கருவேப்பிலை, ஒரு பெருவெங்காயம், ஒரே ஒரு பெருவெங்காயம் எடுத்துருக்குறேங்க. இப்போ நம்ம மசாலாலாம் வறுத்தோம் இல்லைங்களா, அந்த வறுத்ததை பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இங்கே வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஏன்னா வெரைட்டி ரைஸ் எந்த சாதமாக இருந்தாலும் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாடு வந்து உதிரியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ நம்ம குடமிளகா சாதம்னால நல்லெண்ணெய் ஊற்றினா சூப்பர் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் ஆகிற மாதிரி ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை, இது எல்லாமே போட்டுக்கலாங்க. இப்போ இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறங்க இது கூட நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. அப்புறம் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துடணுங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டை போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து உப்பு வேணும், காரம், இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நல்லா செக் பண்ணிட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரி தொக்கு, நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லைங்க. அந்த தக்காளியில், வெங்காயத்தில், பச்சை மிளகாயில் இருந்த அந்த இதே நீரே அப்படியே கரெக்டாக வந்துருச்சு தொக்கு மாதிரி. நம்ம இப்போ வந்து சாதத்தை போட்டு அப்படியே கிளறிக்கலாங்க. குடமிளகா சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சாதம் வந்து நல்லா குழையாமல் நல்லா பொலன்னு வந்திருக்கு. குடமிளகா சாதம் வந்து இந்த மாதிரி மழை காலத்தில் குடமிளகா சாதம் வச்சு சாப்பிட்டா சுருக்குன்னு சூப்பராக இருக்குங்க. நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாங்க. நம்ம எல்லா சாதமும் செய்கிற மாதிரி தான் இதுவும். ரொம்ப ஒர்க்கு ஈஸி, நம்ம சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டக்கு டக்குன்னு உங்களுக்கு வரும். தேங்க்யூ.